வணக்கம். அதிகாரம் 98 பெருமை. குறள் எண் 971. ஒளி ஒருவர்க்கு உள்ளவெருக்கை இழி ஒருவர்க்கு அஃது இறந்து வாழ்தும் எனல். ஒளி பெருமை புகழ், வெறுக்கை ஊக்கமிகுதி, இழி பெருமையின்மை, இறந்து நீங்கி, எனல் என எண்ணுதல். ஒருவர்க்கு ஒளி உள்ளவெருக்கை, ஒருவர்க்கு இழி அஃது இறந்து வாழ்தும் எனல் என கொண்டு கூட்டி பொருள் அறிய வேண்டும். ஒருவருக்கு பெருமை என்பது ஊக்கமிகுதி, பெருமையின்மை என்பது ஊக்கமின்றி வாழ்வோம் என நினைப்பது ஆகும். தைரியத்தை விட்டுவிடாதே என்பது பேச்சு வழக்கு, மனதில் உறுதி வேண்டும் என்பது சிந்தனை கவி பாரதியின் கட்டளை. குறள் எண் 972. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்கும், எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு ஒரு தன்மைத்தே. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், சிறப்பு செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப வேறுபடும் என்பது பொருள். குறள் எண் 973. மேல் இருந்தும் மேல் அல்லார் மேலல்லர், கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். மேலிருந்தும் மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மையான பண்புகள் இல்லாதவர் மேலானவர் அல்லர். கீழ் இருந்தும் கீழ்நிலையில் இருந்தாலும் இழி பண்புகள் இல்லாதவர் கீழானவர் அல்லர். எனவே மேல் கீழ் என்பதற்கு தெளிவான வரையறையை வைத்துள்ளான் பெருமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவன். குறள் எண் 974. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஒருமை என்பதற்கு கவராத மனம் என்பது பரிமேலழகர் உரை. கற்புள்ளம் கொண்டு ஒழுகும் மகளிரைப் போல பெருமையும் நற்பண்பும் தன்னைத்தானே காத்து கொண்டு நடப்பவர்களுக்கு உளது ஆகும். வாழ்க்கை துணை நலத்தில் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என வினாவை வைத்ததும் வள்ளுவன் தானே. குறள் எண் 975. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை என்பது செருக்கு இன்மை. அருமை உடைய செயல்களை, செயற்கரிய செயல்களை செய்யும் ஆற்றல் பெருமை பண்பு உடையவர்களுக்கே உரியது ஆகும் என்பது பொருள். எனவேதான் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என பெருமை உடையவரை பற்றி விவரிக்கிறது குறள். குறள் எண் 976. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு. சிறியர் என்பது இங்கு வயதை குறிக்கவில்லை, பண்பை பற்றிய சொல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என பெரியாரை துணையாக கொள்ளச் சொன்ன வள்ளுவர் பெரியாரை பேணாதவரை சிறியர் என சுட்டுகிறார். பெரியாரை பேணி போற்றுவோம் என்னும் நோக்கம் அவரின் ஆற்றலை அறியாத சிறியோரின் உணர்ச்சியுள் சிறிய மனத்தில் இல்லை. சிறியர் அறிவுத்தளத்தில் பெரியோரை ஒன்ற இயலாதவர்களாக உள்ளார்கள். குறள் எண் 977. இறப்பே புரிந்த தொழிற்று ஆம் சிறப்பும்தான் சீரல்லவர் கண்படின். சீரல்லவர் பெரியார் அல்லாதவர். சீரல்லாதவரிடம் பெருமையும் பொருளும் சேருமாயின் அவர்களின் செயல்கள் சமூகத்தோடு ஒட்ட ஒழுகாததாக பொருந்தாததாகவே இருக்கும். தாறுமாறான காரியங்களே நடக்கும் என்பது வாசுப மாணிக்கனார் உரை ஆகும். குறள் எண் 978. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இக்குறளை இருமுறை படித்தாலே போதும், மனதில் குடியேறிவிடும். பெருமை எப்படி இருக்கும், சிறுமை எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கிறது. பெருமை என்றும் பணியும். பெருமை பண்பு மிக்கவர் என்றும் பணிவாக நடந்து கொள்வர். சிறுமை என்றும் வியக்கும். சிறுமை பண்பு மிக்கவர் எப்பொழுதும் தன்னைத்தானே வியந்து கொள்வர் என்பது பொருள். குறள் எண் 979. பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமைப்படுவதற்குரிய தகுதி உடையவர் என்றாலும் பெருமிதமின்றி இயல்பாக இருப்பது பெருமை. பெருமைக்குரிய தகுதியற்றவராக இருந்தாலும் தற்பெருமையின் எல்லைக்கே சென்று விடுவது சிறுமை. சுருங்கச் சொன்னால் பெருமையாவது செருக்கின்றி வாழ்வது, சிறுமையாவது செருக்குற்று வாழ்வது. பெருமிதம் என்னும் சொல் திருக்குறள் முழுமைக்கும் 2 பதிவுகள் உள்ளன.
அவை இந்த குறளில் உள்ள 2 பதிவுகள் ஆகும். குறள் எண் 980. அற்றம் மறைக்கும் பெருமை. சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைத்தலுக்கு உரியவை. குறைபாடுகள் தாம் அசைநிலை. பெருமை பிறரின் குற்றங்களை மறைக்கும். சிறுமை மற்றவர்களின் நற்பண்பை விட்டுவிட்டு குற்றங்களையே பேசித் திரியும். பெருமையும் சிறுமையும் அதிகாரத்துக்கு ஏற்ப, குறள்களுக்கு ஏற்ப உணர்த்தும் பொருள் வேறு வேறு ஆகும். பெருமை என்பது பண்பு. பெருமை பண்பு நிறைந்தவர்கள் உலகம் பெருமை பெறும் தானே. பெருமையின் பெருமை பேசுகிறது பெருமை அதிகாரம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என சக்தியிடம் பெருமை வேண்டும் குரல் பாரதியின் குரல் தானே.